Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC prelims. Okay, so இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக். பாலிட்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட், as well as கரண்ட் அஃபேர் ஏரியாலயும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ad hoc ஜட்ஜஸ். ஓகேவா? இந்த ad hoc ஜட்ஜஸ்னா யாரு, அதுக்கப்புறம் இது என்ன நியூஸ்ல வந்து வந்திருக்காங்க, இவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி நடக்குது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? So first newsல பார்க்குறப்ப high courts can bring back retired judges if faced with 20% staff shortage rules Supreme Court. ஓகேவா? ஸோ ஒரு ஹை கோர்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஹை கோர்ட்ல வந்து 20% வந்து ஸ்டாஃபோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு கேஸ் எல்லாமே பெண்டிங் கேஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பேக்லாக் கேசஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாமே அவங்க அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சொல்றது யாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. Supreme Court relaxed its earlier condition appointment of ad hoc judges in high courts to clear backlog of pending criminal cases. Okay, so the criminal cases வந்து நமக்கு வந்து நிறைய வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த வாய்தா வந்து நிறைய கொடுத்து அந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய வந்து பெண்டிங்கா வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் வந்து இந்த ad hoc judges வந்து கொண்டு வந்து அவங்களால அந்த கேஸ் வந்து விசாரிச்சு தீர்ப்பு வந்து கொடுக்க முடியும். ஓகே, said vacancies in HEs need more than be 20% of its sanctioned strength. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நமக்கு வந்து நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுபடி பார்க்குறப்ப இந்த ad hoc ஜட்ஜஸ்னா யாரும் வெளிப்பானவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் வித் பிரசிடென்ட்ஸ் ப்ரியர் கன்சர்ன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரசிடென்டோட கன்சென்ட் வந்து இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்குறப்ப ad hoc ஜட்ஜஸ் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிரசிடென்டோட ப்ரியர் கன்சர்ன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கேன் ரெக்வெஸ்ட் a retired judge of that any other high court to serve as a judge in the state high court. ஓகே, ஸோ யாராச்சும் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து பாராயி அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ad hoc ஜட்ஜஸ்க்காக ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ல வந்து நிறைய கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது, நீங்க வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் வந்து எடுத்ததாண்டி நீங்க இப்போ ஒர்க் பண்ணி இந்த கேசஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த ad hoc ஜட்ஜஸோட ஒன் ஆஃப் த இது. ஓகேவா? Such judges will have same jurisdiction, powers and privileges as regular but will not consider as a permanent judges. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் வந்து சில பெர்மனன்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து இவங்க வந்து வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ பட் என்ன பண்ணலாம்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே மற்ற எந்த ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இருக்கோ அதே சேம் தான் இவங்களுக்கும் இருக்கும். ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் பாக்குறப்போ ஒரு லா வந்து இருக்குதுன்னா அந்த லா வந்து அப்ளை பண்றது, இன்டர்மீட் பண்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வரும். ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே சேம் தான். ஓகே, their allowances will be determined by the president's order. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து சப்போஸ் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க இவங்களோட அலோவன்சஸ் இல்ல எவ்வளவு சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமா அவங்களுக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்குறப்ப லோக் பிரகரி அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் invoked Article 224A of the Constitution to allow appointment of ad hoc judges in high courts to address backlog of cases. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் வந்து இன்வோக் பண்றாங்க. இன்வோக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய கேஸ் எல்லாமே பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பெண்டிங் கேசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ல அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களால கேஸ் வந்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சொல்றதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் பேஸ்டான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து நிறைய கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ad hoc ஜட்ஜஸ் வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா Article 224/A. ஓகேவா? It said guidelines ensuring such appointments occur only after efforts to fill regular vacancies. ஓகேவா? ஸோ ரெகுலர் வேகன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இது எல்லாமே ad hoc ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டோட ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 75. ஓகேவா? ஸோ 75ல மினிமம் வந்து 80% வந்து அவங்க வந்து ஃபுல் ஆகினா மட்டும்தான் அவங்களால சப்போஸ் அந்த 80% கீழே வந்து போகுது. ஓகே, அந்த 80% கீழே வந்து போகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ad hoc ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த 75% வந்து 20% அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து கூட்டு நமக்கு வந்து ad hoc ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஹைகோர்ட். நெக்ஸ்ட் பாக்குறப்ப the chief justice of a high court may exercise
திஸ் டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா. ஸோ எந்தெந்த மாதிரி டைம்லாம் இந்த adhoc judges வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப வேகன்சிஸ் எக்ஸிட்ஸ் 20% ஆஃப் த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் ஓகேவா. ஸோ சாங்ஷன் ஸ்ட்ரென்த் சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 75, இல்லைன்னா கேரளாக்கு வந்து 47 அந்த மாதிரியான கவுண்ட் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அதுல இருக்கக்கூடிய வேகன்சிஸோட அந்த வேகன்சி வந்து 20% வந்து மேலே போயிருச்சு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ண முடியும்னா அந்த adhoc judgeஸோட அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும். Cases in category have been pending for over 5 years ஓகேவா. ஸோ ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கைண்ட் ஆஃப் கேசஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் வந்து நிறைய கேசஸ் அதே மாதிரி நிறைய அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் அது எல்லாமே 5 இயர்ஸ்க்கு மேல பெண்டிங் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே விசாரிக்கிறதுக்காக adhoc judges வந்து அவங்களால அப்பாயின் பண்ண முடியும். The next, over 10% of a pending case are older than 5 years ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு இருக்கணும். Disposal rate is lower than the rate of new case filings ஓகேவா. ஸோ ஒரு நியூ கேஸ் வந்து ஃபைல் ஆகக்கூடிய ரேட் ஒரு பெர் மந்த் வந்து இப்போ சப்போஸ் 100 கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னா பட் அதோட டிஸ்போசல் ரேட் வந்து 50 தான் இருக்குது ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப என்ன பண்ணனா இந்த மாதிரி லோவர் ரேட்டை வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக adhoc judges வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இதுக்கு வந்து நமக்கு வந்து மேட்ச் பண்ண பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி 90 கிட்ட கொண்டு வரலாம், இல்லைன்னா 100 கேஸ் கூட அவங்களால சால்வ் பண்ணி அந்த ஜட்ஜ் வந்து கொடுக்க முடியும் ஓகே ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓகே. ஸோ இதுக்கான ஜட்ஜ் கண்டிஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் அலோடு ஹை கோர்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா டு அப்பாயிண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆன் adhoc basis to address the backlog of criminal cases ஓகே. ஸோ முக்கியமா பாக்குறோம்னா கிரிமினல் கேசஸ் எல்லாமே சால்வ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து இருக்கு ஓகேவா. These judges will only hear criminal appeals benches headed by a sitting high court judge ஓகேவா. ஸோ அந்த பெஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த பெஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த கேஸ் எல்லாமே எடுத்து விசாரிப்பாங்க. அதுல வந்து குரூப் ஆஃப் 4 or 5 ஜட்ஜஸ் கூட இருக்கலாம் ஓகே, இல்லைன்னா 3 ஜட்ஜஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெஞ்சஸ் வந்து கண்டிப்பா ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ரூலா வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அது கூட சேர்ந்து இவங்க adhoc judges வந்து சைட்ல 2 பேரோ இல்லைன்னா 3 பேரோ இருந்து அவங்களால கேஸ் விசாரிச்சு நடத்தி கொடுக்க முடியும் ஓகேவா. தென் கைட்லைன்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் கேன் ரெக்கமெண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஓகேவா. ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே அப்பாயின்மெண்ட்காக ரெக்வஸ்ட் பண்ணலாம். Then each high court may appoint 2 to 5 adhoc judges not exceeding 10% of its sanctioned strength ஓகேவா. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து 10% மேல இருக்கக்கூடாது ஓகேவா. அந்த மாதிரி இருந்து மட்டும் தான் அவங்களால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 75% வந்து இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ணலாம் 10% வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10% சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 ஜட்ஜஸ் வந்து அவங்களால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, 2 to 5 மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி முடியும் ஓகேவா. பட் அட் த சேம் டைம் வந்து கேரளாக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 47 சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அவங்கள 10% சொல்லி பாக்குறப்ப 4% தான் அவங்களால அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதை தாண்டி போறப்ப 5 adhoc ஜட்ஜஸ் வந்து அவங்களால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அவங்க வந்து சொல்றாங்க 2 to 5 adhoc ஜட்ஜஸ் நாட் எக்ஸிடிங் 10% ஓகேவா. அவங்களோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல இருந்து 10% தாண்டக்கூடாது. The Supreme Court declined a request to set a fixed timeline for appointing adhoc judges ஓகேவா. ஸோ adhoc judges வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள அவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து ரெக்வஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேவா. The high courts have over 60 lakh case pendings of which nearly 20 lakh are criminal appeals ஓகேவா. ஸோ ஓவராலா பாக்குறப்ப மொத்தமா 60 lakh கேசஸ் வந்து பெண்டிங்கா இருக்குது. அதுல 20 lakh கேசஸ் வந்து கிரிமினல் அப்பீல்ஸ் வந்து இருக்குது ஓகே. ஸோ இந்த மாதிரியான கிரிமினல் அப்பீல்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ் தான் முக்கியமா சால்வ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த adhoc சிஸ்டம் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ இந்த 80% ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் கண்டிஷன் ஃப்ரம் த 2021 ரூலிங் ஓகேவா. ஸோ 2021ல வந்து நிறைய ஜட்ஜஸ் கோர்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ல வந்து 80% ஸ்ட்ரென்த் வந்து இருந்திருக்கு ஓகேவா. ஸோ அதுபடி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்களால இந்த adhoc ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கேசஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியல ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரியோ வந்து 2021ல நடந்திருக்கு. ரூலிங் ஹேட் பிரிவென்டட் adhoc appointment in several high court such as Allahabad High Court also ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹை கோர்ட்ல வந்து 80% மேல அந்த சாங்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களால adhoc ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியாது ஓகே. இந்த வேகன்சிஸ் வந்து மினிமம் 20% தாண்டி இருக்கணும் ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் இந்த எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகே. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். With reference to adhoc judges in high court, which of the following statement are correct? Adhoc judges have the same jurisdiction power and privileges as a permanent judges while in office. The number of adhoc judges as in a high court cannot exceed 10% of its total sanctioned strength. Adhoc judges
receive emoluments and allowance equal to permanent judges of that high court including pension. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ தென் இந்த வீடியோவில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ஆட் ஆஃப் ஜட்ஜஸ்னா யாரு, அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு எதனால அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி சீனியர்லாம் அவங்களால அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IS Academy. Thank you.